ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ளாக் மினிஸ்ட்ரி, ஃப்ளாக்ஸ் விபிஎஸ் உடைய இந்த சிலபஸை குறித்த ஒரு தெளிவை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஃப்ளாக் மினிஸ்ட்ரிங்கிறது கிட்ஸ் மிஷனரி மூமெண்ட். அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம். இதில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிப்பாயாக. இந்த ஒரு வசனத்தை என்னுடைய வாழ்க்கையின் வசனமாக எடுத்து அதுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு கட்டளை. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கருத்தாக போதிப்பாயாக. கருத்தாக, டெலிஜென்ட்லி வி மஸ்ட் டீச். நாம் போதிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்கணும், நல்லொழுக்கத்தை போதிக்கணும், ஆண்டவரை குறித்த தெளிவை நம்ம போதிக்கணும். பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கலைன்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கையை இழந்துருவாங்க. அதுக்காக தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு போதிக்கணும்னு. குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறத மையப்படுத்தி தான் இந்த புத்தகத்தை நம்ம எழுதியிருக்கிறோம். இந்த புத்தகத்தை குறித்த தெளிவை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன பேக்ரவுண்டை நான் சொல்லணும். சொன்னால் தான் இதில் ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேட்ரட்னஸ், பகை உணர்வு, கசப்பு, அடித்தடி, ஒரு இனத்திற்கு எதிராக இன்னொரு இனம் போராடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? தேசத்தில் இருள் ரொம்ப வேகமாக பரவுது. இதில் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்துக்கணும். நம்முடைய பிள்ளைகளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உலகத்துக்கு நிறுத்தணும். ஆண்டவருடைய அன்பை காட்டக்கூடிய ஒரு அழகான பிள்ளைகளாக அவங்கள நம்ம உருவாக்கணும். ஐக்கியத்தை, ஒற்றுமையை நம்ம பிள்ளைங்க மூலமாக நம்ம உண்டாக்க வேண்டியது அவசியம். நம்முடைய பிள்ளைகளை அன்பின் பிள்ளைகளாக மாற்றணும். அதுக்காக தான் நம்ம விபிஎஸ்ல நிறைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு அதெல்லாம் வேணும் தான், ஆனால் அதுவே ஊழியம் கிடையாது. நீங்கள் விபிஎஸ் உடைய ஆரம்ப நாட்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியம் நடந்துச்சு. நிறைய பிள்ளைங்க தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போனதை நான் பார்க்குறேன். அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையும் மாற்றி குறைச்சிட்டு சத்தியத்தை போதிக்கக்கூடிய இடமா இந்த விபிஎஸ் ஆகணுங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். அதனுடைய அடிப்படை தான் இந்த புத்தகங்கள்லாம். 1952 வருஷம் நம்முடைய அன்பான பீசமையா அந்த ஊழியத்தை ஆரம்பித்தாங்க, விபிஎஸ்ஸை ஆரம்பித்தாங்க. அந்த நாட்களில் நிறைய மாற்றங்கள் விபிஎஸ் மூலமாக நடந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரி, இந்த 75 ஆண்டு காலகட்டத்தில் உலகம் நிறைய மாற்றத்தை பார்த்துருச்சு. பிள்ளைகளுடைய மனநிலை நல்லா மாறிடுச்சு. அதுக்கு ஏற்றது போல் நம்முடைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாற்றுறோமா? போதிக்கும் அந்த அந்த நிகழ்ச்சியை நம்ம மாற்றுறோமா? வழிமுறையை நம்ம மாற்றுறோமா? நம்முடைய சிலபஸை மாற்றி இருக்கிறோமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் நம்ம இருக்குது இல்லையா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய மனநிலையை ஜென் ஜி அப்படிங்கிறாங்க, அதாவது ஜெனரேஷன் ஜிங்கிறாங்க, ஜென் ஆல்ஃபாங்கிறாங்க. அதாவது நம்முடைய பிள்ளைங்கள் எல்லாமே இப்போது ஏஐ யுகத்தில் இருக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யுகத்தில் இருக்கிறாங்க. அவங்க சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்சிங்காக இருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் முழு உலகமாக அவங்க கையில் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் வழியாக இருக்குது. இந்த மனநிலை உள்ள பிள்ளைகளை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்? வாட் இஸ் அ நியூ அப்ரோச் வி ஆர் மேக்கிங் வித் இந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி? அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதோடு கூட நம்முடைய விபிஎஸ்ஸை நம்ம கொஞ்சம் கருத்தாக நம்ம யோசிப்போம் அப்படின்னா, பிள்ளைங்க நிறைய பேர் விபிஎஸ்க்கு வர்றாங்க, ஆனால் அவங்கெல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு வர்றாங்களா? ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குதுல்ல. விபிஎஸ்க்கு 500 குழந்தைங்க வர்றாங்கன்னா சண்டே ஸ்கூலுக்கு 50 பேர் தான் வர்றாங்க. ஒருவேளை அந்த 500 குழந்தைகளையும் நம்ம சண்டே ஸ்கூலில் கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிடலாம் இல்லையா? நம்முடைய வலையில் மீன்கள்லாம் வருது, அந்த மீன்கள் வீட்டுக்கு வர மாட்டேங்குதே. காரணம் என்ன? நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம்? விபிஎஸ்ல உள்ள பிள்ளைகளெல்லாம் அப்படியே சண்டே ஸ்கூலில் கொண்டு வந்து வச்சு வளர்க்கணும். இதுதான் ஃப்ளாக் மினிஸ்ட்ரியுடைய நோக்கம். கேச்சிங் அட் விபிஎஸ், நர்ச்சரிங் அட் சண்டே ஸ்கூல். விபிஎஸ்ஸை நம்ம கேச்சிங் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணணும். அதாவது விபிஎஸ்ஸை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக பட் ஷார்ப்பாக கொண்டு போகணும். விபிஎஸ் இஸ் அ டீச்சிங் ப்ரோக்ராம் இல்லையா? சிம்பிளாக இருக்கணும் பட் ஷார்ப்பாக இருக்கணும். சத்தியம் தெளிவாக அவங்க செவிகளில் விழணும். சரி, இது 2வது குறிப்பு. 3வது குறிப்பை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஷார்ட்டஸ்ட் பீரியடில், அதாவது 1 வாரமோ அல்லது 10 வாரமோ அல்லது 5 நாளோ நடத்தக்கூடிய இந்த விபிஎஸ்ல நிறைய கண்டென்ட் கொடுத்தா பிள்ளைங்க குழம்பி போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்,
இங்கே ஜெனரல் அசம்பிளியில் ஒரு டைட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் கிளாஸஸில் வேறு டைட்டில் போகுது. இங்கே வேற, அங்கே வேற. பிள்ளைங்க குழம்பி போகிறாங்க. இது என்ன, அது என்னன்னு அவங்களுக்கு தெரியல. வெளியிலேருந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு புரியல. கண்டென்ட் வந்து டூ மச்சாக இருக்குது. அதே நேரத்தில் இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆழமான அனுபவம் நம்ம டீச்சர்ஸ்க்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆக இந்த ஷார்ட்டஸ்ட் பீரியடில் அனுபவம் இல்லாத ஆசிரியர்கள் மூலமாக நிறைய கண்டென்ட்டை அவங்க மைண்டில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்றுமே மைண்டில் போகிறதில்ல. பாட்டு மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. டேக் ஹோம் வந்து பாட்டாக தான் இருக்குது, சத்தியம் போகலை. சரி, என்னுடைய இந்த 35 வருஷம் விபிஎஸ் அனுபவத்தில் அதுக்கும் மேலே அந்த அனுபவங்கள் உண்டு எனக்கு. பல வருஷமாக விபிஎஸ்ஸை நான் ஆழமாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த விபிஎஸ்க்காகவே ஒரு ஆய்வறிக்கை கூட நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறேன் விபிஎஸ்ஸை. இப்போ இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, விபிஎஸ் ஷுட் பி சிம்பிள் அண்ட் ஷார்ப். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. விபிஎஸ்ஸை ஒரு கேட்சிங் பாயிண்ட்டாக வைக்கணும். பிள்ளைகளோட அதிக நேரத்தை செலவிடணும். பாடம் 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 பாடம்னு சொல்லி அவங்க தலையில் வந்து ரொம்ப டம்ப் பண்ணாமல், இன்ஸ்பெக்ஷன் டே எல்லாம் போட்டு அவங்கள பயமுறுத்தாமல், அதை வந்து ஒரு கேட்சிங் பாயிண்ட்டாக பிள்ளைகளோடு கூட நம்ம பேசி அன்பை உருவாக்கி ஐக்கியத்தை உருவாக்கக்கூடிய இடமா இந்த விபிஎஸ் இருக்கணும். அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய சாதனைகளை நம்ம செஞ்சிடலாம். ஆக விபிஎஸ் இஸ் அ கேட்சிங் பாயிண்ட். சப்ஜெக்ட் சிம்பிளாக இருக்கணும், பட் ஷார்ப்பாக இருக்கணும். இதை மையப்படுத்தியது தான் இந்த தலைப்பு. இதில் வந்து கிளாஸஸ்க்கு வேறு சிலபஸ், ஜெனரல் அசம்பிளியில் வேறு சிலபஸ் கிடையாது. பிள்ளைங்க ஜெனரல் அசம்பிளியில் என்ன படித்தாங்களோ அதுதான் கிளாஸ்லேயும் படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் ஞானத்தின் சத்தம் நம்முடைய தலைப்பு. பிள்ளைங்க ஞானம் இல்லாமல் இருக்கிறாங்க. செல்ஃபோனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தெரியல. அவர்களுடைய வயதையே எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தெரியல. இமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தெரியல. சோஷியல் மீடியாவில் மூழ்கி போயிருக்கிறாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தெரியல. ஃப்ரெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தெரியல. அவங்களுக்கு ஞானத்தை போதிக்கணும்னு ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்ததுனால இந்த தலைப்பை நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த தலைப்பின் வழியாக கிளாஸ்லேயும் அவங்களுக்கு ஞானத்தின் சத்தம் தான் கேட்கும், ஜெனரல் அசம்பிளிலையும் அவங்களுக்கு ஞானத்தின் சத்தம் தான் கேட்கும். எல்லா இடத்துலையும் ஒரே போல சத்தம் தான் அவங்க கேட்பாங்க. சரிங்களா? சரி, இப்போ நேராக அந்த சிலபஸ்குள்ளே போவோம். இதனுடைய தெளிவை நம்ம பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணலாம். விபிஎஸ்ஸை நம்ம காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? 8:30 மணிக்கு முதல்ல என்ன நடக்கும்? டீச்சர்ஸ் டிவோஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஜெனரல் அசம்பிளி இருக்கும். அதில் பாட்டு சொல்லிக் கொடுப்பீங்க, அப்புறம் வந்து வசனம் சொல்லிக் கொடுப்பீங்க, தலைப்பு சொல்லிக் கொடுப்பீங்க, அதில் வந்து ஸ்கிட்டு போடுவீங்க, சில ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் அதில் நீங்கள் வைப்பீங்க. ஆனால் அங்கே நம்ம ஸ்டோரி சொல்லிக் கொடுக்க மாட்டோம். இந்த ஜெனரல் அசம்பிளியில் வெறுமனே தலைப்பை சொல்லிக் கொடுப்போம், பாட்டு சொல்லிக் கொடுப்போம், மெமரி வேர்ஸ் சொல்லிக் கொடுப்போம், ஸ்கிட்டு போடுவோம். இதெல்லாமே ஜெனரல் அசம்பிளியில். சரிங்களா? அப்புறம் பிள்ளைங்க நேராக கிளாஸுக்கு போவாங்க. கிளாஸில் என்ன பண்ணுவாங்க? கிளாஸில் அவங்க பாடம் படிப்பாங்க, பைபிள் லெசன் படிப்பாங்க, வேதாகம சம்பவத்தை படிப்பாங்க இல்லையா? ஆமாம், வேதாகம சம்பவத்தை படிப்பாங்க, புக் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பிரேக் ஒன்று கிடைக்கும். வெளியே பிரேக்குக்கு போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும், கிளாஸ் 2. அதில் ஒரு நான் டீட்டெயில் படிப்பாங்க. வேதாகமம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க அதில் படிப்பாங்க. இது வந்து கிளாஸ் 2. அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க ஜெனரல் அசம்பிளி வருவாங்க. அதை நம்ம டிவோஷனல் அசம்பிளின்னு சொல்லுவோம். அதுதான் சந்தியா நேரம். அதில் தான் நம்ம பயோகிராஃபி டீச் பண்ணுவோம், சாட்சியின் சம்பவத்தை நம்ம அதில் டீச் பண்ணுவோம். ஆக திரும்ப ஒரு தடவை பார்த்துடலாமா? டீச்சர்ஸ் டிவோஷன், ஜெனரல் அசம்பிளி, பாட்டு அதெல்லாம் நடக்கும். கிளாஸ் 1 பைபிள் லெசன், கிளாஸ் 2 ஒரு நான் டீட்டெயில், கடைசியில் அகெயின் ஒரு டிவோஷனல் அசம்பிளி. பிள்ளைங்கள்லாம் ஒன்றா கூடுற இடம், பயோகிராஃபி சொல்லக்கூடிய இடம் இல்லைங்களா? அவ்வளோதான் இந்த புக்கில் இருக்குது, நத்திங் எல்ஸ். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் முதல் பாடத்தை நான் எடுத்து வச்சுக்கிறேன். முதல் பாடத்தினுடைய தலைப்பு வந்து ஞானம் ஒரு பொக்கிஷம். இந்த ஞானம் ஒரு பொக்கிஷம் இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சி நிரல் நடக்குதுங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். எந்தெந்த நேரத்தில் நம்ம என்னென்ன சொல்ல போகிறோம், சொல்லிக் கொடுக்க போகிறோங்கிறது ஃபுல்லாக நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த தலைப்பு ஏன், அதனுடைய வேத ஆதாரம் என்ன, இதெல்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம எத்தனை மணிக்கு டீச்சர்ஸ் டிவோஷன் ஆரம்பிக்கிறோம்? சரியாக 8:30 மணிக்கு டீச்சர்ஸ் டிவோஷன் ஆரம்பிக்கிறோமா? ஆசிரியருக்குரிய தியானம் இங்கே இருக்குது. டீச்சர்ஸ் டிவோஷனில் நம்ம என்ன பேசணுங்கிறது நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தது ஜெனரல் அசம்பிளி வராங்க. ஜெனரல் அசம்பிளியில் நம்ம தலைப்பு சொல்லிக் கொடுப்போம், பொருள் அறிமுகம்.
அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிட்டு போடுவோம். ஸ்கிட்டு இதில் இருக்குது. என்ன ஸ்கிட்டு போடுவோங்கிறது தெளிவு இதில் இருக்குது. அதுக்கப்புறம் மெமரி வேர்ஸ் சொல்லிக் கொடுப்போம். பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். பாட்டு வந்து பாட்டுத்தாளில் இருக்குது. சரிங்களா? சரி, பிறகு என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க? கிளாஸுக்கு போவாங்க. கிளாஸில் அவங்க வந்து பைபிள் லெசன் படிப்பாங்க. வேத சம்பவத்தை படிப்பாங்க. வேத சம்பவங்க பாருங்க. இதில் ஒவ்வொரு கிளாஸுக்கும் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்றாற் போல் அந்த புத்தகங்கள் இங்கே இருக்குது. பிகினருக்கு வெறும் கலரிங்காக இருக்கும். ஒரே வேத சம்பவம் தான். ஞானம் ஒரு பொக்கிஷம். நாள் வந்து அந்த 2 வீடு கட்டுவாங்க இல்லையா, புத்தியாக கட்டுறவன், புத்தி இல்லாமல் கட்டுறவங்க, அதை பற்றிய சம்பவம் தான். பிகினர்ஸ்க்கு வெறும் கலரிங் தான் இருக்கும். ப்ரைமரிக்கு வந்து அந்த கலரிங்கோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சில ஆக்டிவிட்டிலாம் உள்ளே இருக்கும். ஜூனியர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஆக்டிவிட்டி இருக்கும். டீனேஜர்ஸ்க்கு சில டிஸ்கஷன்ஸ்லாம் உள்ளே இருக்கும், யோசிக்கிறது மாதிரி இருக்கும். டீன்ஸ்க்கு வந்து சீனியருக்கு இன்னும் சில டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஒரே வேத சம்பவத்தை பிகினருக்கு எப்படி சொல்லணும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக ப்ரைமரிக்கும் ஜூனியருக்கு எப்படி சொல்லணும் தனியாக எங்கே கொடுத்துருக்குறேன். சீனியருக்கு எப்படி சொல்லணும் அதை எங்கே தனியாக கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு செஷன் முடிஞ்சுதா கிளாஸில்? இப்போ கிளாஸ் 2க்கு போகலாமா? கிளாஸ் 2ல் நம்ம என்ன பண்ணுவோம்? கிளாஸ் 2ல் வந்து அவங்களுக்கு ஒரு டீட்டெயில் கொடுப்போம். இந்த வருஷம் ஞானத்தின் சத்தம் அப்படிங்கிறதுனால நீதிமொழிகளில் உள்ள சில குறிப்புகளை நம்ம அப்படியே எடுத்து பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம். குறிப்பாக எறும்பை பற்றி போதிக்கிறோம், குழி முயல் பற்றி போதிக்கிறோம். இந்த வெட்டுக்கிளிகள் இது எல்லாமே வேதாகமத்தில் நீதிமொழிகளில் கொடுக்கப்பட்ட செய்தி. இப்போ கிளாஸ் 2ல் இதை நம்ம போதிக்கிறோம் இல்லையா? இது எங்கே இருக்குது? இது வந்து இந்த புத்தகத்தில் எங்கே இருக்குது பாருங்கள். இயற்கை பேசுகிறது. கடைசியில் நீங்கள் இருந்தால் இதை நீங்கள் பார்க்கலாம். இயற்கை பேசுகிறது அப்படிங்கிற இந்த தலைப்பின் வழியாக அந்த சம்பவங்களை செகண்ட் கிளாஸில் நம்ம போதிக்கிறோம். இதில் ஒரு 6 லெசன் தான் நான் கொடுத்துருக்குறேன். மீதி நாட்களில் அவங்க ஃபைனல் டேக்கு ப்ராக்டிஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நான். சரியா? ஆக முதல்ல பைபிள் லெசன் எல்லாருக்கும் ஒரே சம்பவம் தான். அப்புறம் இயற்கை பேசுகிறது டீட்டெயில். இதை முடித்த பிறகு திரும்ப அவங்க ஜெனரல் அசம்பிளிக்கு வருவாங்க. அப்போ என்ன வரும்? பயோகிராஃபி வரும். பயோகிராஃபி எங்கே இருக்குது? இந்த புத்தகத்தில் கடைசியில் இருக்குது பாருங்கள். இதில் உயிருள்ள சாட்சிகள், ஒரு 10 தேவ மனிதர்களுடைய சாட்சிகளை பயோகிராஃபியை நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். அவ்வளவே தாங்க. ஃப்ளாக்ஸ் விபிஎஸ் வந்து பிள்ளைகளை எப்படியாகலும் ராஜ்யத்துக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு பாரத்தோடு தான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன். நம்மளும் வழக்கம் போல் ஏதோ ஒரு தலைப்பை நம்ம கொடுத்து ஏதோ ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கலாம். பட் அது எங்கள் நோக்கம் இல்லை. இந்த ஒரு வார காலத்தை அல்லது இந்த 10 நாளை நம்ம ஞானமாக ஹேண்டில் பண்ணி பிள்ளைகளை ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய பாரம். சரி, இப்போது இன்னும் அந்த பாடலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த புத்தகத்தினுடைய விலை கூட ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். காரணம் என்னென்னா எல்லாரும் இதை வாங்கணும். எங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமையும் நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுத்தோம். காரணம் என்னென்னா எல்லாரும் வந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தான் தேசத்தை சந்திக்க முடியும், அப்போ தான் பிள்ளைகளை சந்திக்க முடியும் இல்லையா? ஒரு பெரிய பொருள் செலவு பண்ணி நான் வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நிறைய பேரால் கற்றுக்கொள்ள முடியாது. இந்த புத்தகத்தை நான் வியாபாரம் பண்ணினேன் அப்படின்னா பிள்ளைகளை ரீச் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு எளிமையான வகையில் நான் விபிஎஸ்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புத்தகம் வந்து முதல்ல இது பேர் மேனுவல். விபிஎஸ்ஐ குறித்த அனைத்து செய்தியும் A to Z இதில் இருக்கும். டீச்சர்ஸ்க்கு, வாலண்டியர்ஸ்க்கு, பிள்ளைகளுக்கு, சண்டே ஸ்கூல் சூப்பரிண்டெண்டன்ட், பாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வேண்டிய செய்தி வந்து இதில் இருக்கும். திஸ் இஸ் கால்டு மேனுவல். இதிலிருந்து டீச்சர்ஸ்க்குரிய கண்டென்ட்டை மட்டும் பிரித்து டீச்சர்ஸ் கைடாக இந்த புக்கை உருவாக்கி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ்லாம் இங்கே இருக்குது. இன்னும் பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய இந்த போஸ்டர்ஸ்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இந்த பாட்டு நீங்கள் இந்த விபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா விபிஎஸ்ஸை முடிச்சுட்டு போகும்போது பிள்ளைங்க பாட்டை மட்டும்தான் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த பாட்டை 200 300 நான் விற்றேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேரால் அதை வாங்க முடியாது. பாடல்கள் வழியாக ஆவியானவர் பிள்ளைங்க உள்ளதில் பேசிக்கிட்டே இருப்பார். அதனால் எப்படியாகலும் பிள்ளைகளை சந்திக்கணும் அப்படிங்கிற பாரத்தில் இந்த பாட்டெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் பிள்ளைகளை டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். ஃப்ளாக் மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிற ஆப்பில் நீங்கள் ஃப்ரீயாக அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்முடைய ஆசை, நம்ம பாரம், எப்படியாகலும் பிள்ளைங்க சந்திக்கணும், எப்படியாகலும் பிள்ளைங்க கர்த்தரை சந்திக்கணும், தேசம் சந்திக்கப்படணும். இதுதான் எங்களுடைய பாரம். சரி, இதை குறித்த தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்னும் உங்களுக்கு தெளிவு தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மே காட் பிளஸ் யூ ஆல்.